கிரிஜாவும் நீயும் நிரந்தரமா பிரியணும்னா கொஞ்ச நாள் நீ வீட்டோட ஒத்து போகாம இருந்துதான் ஆகணும். என்ன பாவனா பேசுற? அவங்க வீட்ல எல்லாரும் என்ன நல்லவன் நினைச்சிட்டு இருக்காங்க. அவளை எப்படி தள்ளி வைக்க முடியும்? யாரு நீ நல்லவனா? உன்னை நம்பின என்ன நீ கைவிடல? ப்ளீஸ் பழச கலராத. சரி சரி சரி, நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. கிரிஜாவை நீ டைவர்ஸ் பண்ணியே ஆகணும். பாவனா. எஸ், டைவர்ஸ்க்கான காரணம் என்னன்னு நானே யோசிச்சு வைக்கிறேன். கூடிய சீக்கிரம் அப்ளை பண்ணி ஆகணும். அத பத்தி அப்புறம் பேசுவோம். எப்ப பேசினாலும் டைவர்ஸ் உறுதிதான், அதுல எந்த மாற்றமும் இல்ல. சும்மா விடக்கூடாது. என் மகளை கொண்ட படுபாவி துரோகி. வலிக்குதா? இதை விட அதிகமான வலியை 20 வருஷமா நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன்டா. செத்து ஒழிய ஒழிய. அப்பா. மாமா, என்ன விஷயமா? நீ இன்னும் தூங்கலையா? தூக்கமே வரலப்பா. காலையில ஹாஸ்பிட்டல்ல நடந்த விஷயம், அந்த பெரியவர் உங்களை ரொம்ப தப்பா பேசிட்டாருப்பா. என் மனசு கேட்கல. யாருப்பா அந்த பெரியவர்? எதுக்கு உங்களை அந்த மாதிரி பேசினாரு? உங்களுக்கு அவரை ஏற்கனவே தெரியுமாப்பா? தெரியாதுமா, நான் அவரை பார்த்தது கூட இல்ல. அப்போ அவர் எதுக்கு உங்க மேல கோவப்படணும்? உங்களையும் திட்டணும்? தெரியலம்மா, ஒருவேளை அவருக்கு தலையில் அடிபட்டதுனால ஆள் தெரியாம ஒருவேளை என்ன மாதிரி யாராவது அவருக்கு ஏதாவது செஞ்சிருக்கலாம். அது நான் தானே தப்பா எடுத்துக்கிட்டு என் மேல கோவப்பட்டாரு. பாவம். அப்பா, உங்களை சந்தேகப்பட்டேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. யாருக்கும் மனசளவுல கூட கெடுதல் நினைக்காதவர் நீங்க. உங்களை போய் தப்பா பேசிட்டாரேப்பா. நீ வேற. வயசாயிடுச்சுலம்மா, சின்ன வயசுல அப்படி இப்படின்னு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கோம். அதுக்கு என்ன மாதிரி வேற யாராவது காரணமாக இருந்திருக்கலாம். நான் மட்டும் இன்னும் கொஞ்ச நேரம் ஹாஸ்பிட்டல் இருந்தேன்னு வச்சுக்கோ, தேவையில்லாமல் வேற ஏதாவது விபரீதம் நடந்திருக்கும். இல்லை அந்த பெரியவர் உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிருக்கும். அதனால தான் நான் சொல்ல உங்களாம கிளம்பிட்டேன். ஆமா, அவர் ஹாஸ்பிட்டல் போயிட்டாரா? ஆமாப்பா, நீங்க கிளம்பி போனதும் உடனே அவரும் இனிமே இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன்னு இமீடியட்டா கிளம்பி போயிட்டாரு. இன்னும் அவருக்கு முழுசா குணமாகல. அந்த பெரியவரை பார்த்தா ரொம்ப நல்லவரா தெரியறாருப்பா. பாவம், அவருக்கு யாரோ பெரிய துரோகம் பண்ணிருக்காங்க. இப்படிப்பட்ட நல்ல மனுஷனுக்கு துரோகம் பண்ண அவங்களுக்கு எப்படிப்பா மனசு வந்துச்சு? ஆனா ஒண்ணுப்பா, அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. இவர் சாபம் அவங்களை சும்மா விட்டுருமா என்ன? ஏன்னா யாரோ 2 பேருக்குள்ள ப்ராப்ளம், அதையே நீ உன் தலையில போட்டுக்கிற? இல்லப்பா, அந்த பெரியவர் பட்ட வேதனையை பார்க்கும்போது என்னால தாங்கிக்க முடியல. அவர் பேசுனதை நீங்களும் கேட்டீங்கல்ல. அவர் குரல்ல என்ன ஒரு வருத்தம். அவர் பேசும்போது அவர்கிட்ட இருந்த படபடப்பு, நடுக்கம். யாரோ ரொம்ப நம்பினவங்க தான்ப்பா அவருக்கு துரோகம் பண்ணிருக்கணும். இத பாரு யமுனா, நமக்கு எதுக்கு அடுத்தவங்க பிரச்சனை? நீ அதையே நினைச்சிட்டு இருக்காம போய் தூங்குவா போ. அப்பா, நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்கப்பா. ஒன்னும் தப்பா நினைக்கல, போய் தூங்கு போ. குட் நைட் பா. குட் நைட். மகளை கொண்ட பாவி, போடா. என் கண்ணு முன்னால நிக்காத, போடா. என் மகளை எங்கிட்ட இருந்து பிரிச்ச பாதகம். என்ன தொடாத, தொடாதடா, என்ன தொடாதே. முதல்ல இவனை போக சொல்லுங்க. என் மகளை கொண்ட பாவி. யமுனாமா, டிஃபன் எடுத்து வைக்கட்டுமா? ஐயோ வேண்டாம் லோகமா, நான் லைன்ஸ் கிளப் வரைக்கும் போகணும். அங்க ஒரு மீட்டிங் இருக்கு, நான் அவசரமா கிளம்புறேன். என்ன பொண்ணுமா, டியூட்டின்னு ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டு இருக்க. உன் உடம்ப பாத்துக்க மாட்டியா? சரி சரி, பாலாவது கொண்டு வர, சாப்பிட்டுட்டு போ.
என்னம்மா கிளம்பிட்டியா? ஆமாப்பா. ஒரு 10 நிமிஷம் இருமா, நான் ரெடி ஆயிட்டு வரேன். இல்லப்பா, நான் நேரா லைன்ஸ் கிளப் போறேன். அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். என்ன விஷயம்? எல்லாம் நம்ம ஹாஸ்பிட்டல் விஷயமா தான். இந்த ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் கொடுக்க இன்ட்ரெஸ்ட் இருக்க டாக்டர்ஸ் பத்தி சொன்னேன் இல்லையா, அவங்க இன்னைக்கு லைன்ஸ் கிளப் வராங்க. அவங்க கூட ஒரு சின்ன மீட்டிங் இருக்கு. நம்ம ஹாஸ்பிட்டல் எப்படி மூவ் பண்ண போறோம்ன்றத பத்தி அவங்களுக்கு டீடைலா சொல்ல போறேன். வெரி குட்மா, நல்ல விஷயம் தானே. நான் கூட ஜிஹெச்ல இருக்கிற டாக்டருக்குலாம் உன் பிளானை பத்தி சொல்லியிருக்கேன். யாரா ஃபோன் பண்ணாங்களா? ஃபோன் பண்ணிருக்காங்கப்பா. ஆ. நெக்ஸ்ட் வீக் வரதா சொல்லிருக்காங்க. ஆ. அப்பதான் அத பத்தி பேசணும். ஓகே ஓகே. ஏம்மா எப்பம்மா ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ண போற? கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் மோஸ்ட்லி எல்லாம் முடிஞ்சிருச்சு பெரியப்பா. இன்னும் எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் தான் ஆர்டர் பண்ணோம். லண்டன்ல இருந்து எக்யூப்மெண்ட்ஸ் அனுப்புறதா ரமணி சொல்லிருக்காருப்பா. தட்ஸ் குட். இங்க டாக்டர்ஸ் கிட்ட பேசி அவங்க டைமிங்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒர்க்கிங் ஷெட்யூல் பிளான் பண்ணிடலாம். ப்ராபப்ளி இந்த மாசம் எண்ட்லயே ஓபன் பண்ணிடலாம். டாக்டர் கிட்ட எல்லாம் பேசிட்டு என்கிட்ட சொல்லு. நானே உனக்கு நல்ல நாள் பார்த்து தரேன். சரியாம்மா? தேங்க்ஸ் பெரியப்பா. இந்தாம்மா. நீங்களாவது சொல்லக்கூடாதா? எதுவுமே சாப்பிடாம ஓடுறாங்க. ஏம்மா வெளியே போகும்போது ஏதாவது சாப்பிட்டுட்டு போமா. பட்னி கிடந்தா அசிடிட்டி ஃபார்ம் ஆகும்னு பேஷண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ற. நீ ஏன் ஃபாலோ பண்ணாட்டா எப்படிம்மா? சரியா சொன்னீங்கண்ணா. பெரியப்பா, லைன்ஸ் கிளப் மீட்டிங் முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடி நான் கண்டிப்பா ஏதாவது சாப்பிடுறேன். ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. அவங்க எல்லாம் வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதான் நான் வரட்டுமா? சரிம்மா. ஓகேடா, வரேன்ப்பா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூப்பா. வரேன் லோகமா. போயிட்டு வாமா. இந்த சின்ன வயசுல எவ்வளவு பொறுப்புகளை சுமக்குது பாருங்க. இதுல இலவச மருத்துவ திட்டம்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க. எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட குணம் வரும்? எல்லாம் அவ அம்மா மாதிரியே எல்லார் மேலேயும் இறக்கப்படுறது, தன்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் உதவி பண்றது அவ அம்மாவே தான். அந்த அம்மாவை நான் பார்த்தது இல்லைங்க. அவங்க மட்டும் இருந்திருந்தா இப்படிப்பட்ட மகராசிய பெத்திருக்கீங்களேன்னு கையெடுத்து கும்பிடுவேன். நல்லவங்கள தான் ஆண்டவன் ரொம்ப நாள் வாழ விடுறது இல்லையே. அதனாலதான் அந்த ஆண்டவன் மேலேயே எனக்கு நம்பிக்கை இல்லாம போயிடுது. ஏன் சரோஜா சொன்னா கேக்குறியா? தலை குளிக்காத உடம்பு குளின்னு சொன்னேன். எப்படி இருமுற பாரு. இல்ல அத்தை, டவுனுக்கு போறேன்ல அதான். டவுனுக்கு போனா தலை குளிக்கணுமா? ராத்திரி முச்சோடு இரும்பிட்டு இருந்த. இந்தா உனக்காக கோழி அடிச்சு சாறு வச்சிருக்கேன். மிளகு நிறைய இடிச்சு போட்டிருக்கேன். இதை குடிச்சா சளி எல்லாம் அத்து போயிடும். வேண்டாம் அத்தை. அப்படி சொல்லக்கூடாது தாயி. நீ நல்லா இருந்தா தானே பிறக்க போற ஏன் பேர புள்ள நோய் நொடி இல்லாம போறப்பா. குடி. என்னம்மா கோழி குழம்பு வாசனை வயக்காடு வரைக்கும் மூக்க தொலைச்சிக்கிட்டு இருக்கு. குழம்பு யாரு வச்சா? சரோஜாக்கு 2 நாளா ஒரே சளி. அதனாலதான் கோழி அடிச்சு சாறு வச்சேன். சார் அவளுக்கு கொடு. கோழி என்ன பண்ண? நாய்க்கு கொட்டிட்டேன். சும்மா விளையாடாதம்மா. நான் எவ்வளவு ஆசையா வந்திருக்கேன் தெரியுமா? யாரு நான் விளையாடுறேனா? ஏண்டா நீ போகும்போது நான் உங்ககிட்ட என்ன சொல்லி அனுப்புனேன்? என்ன சொல்லி அனுப்புனேன்? இல்லைன்னவா சரோஜாவை டவுன் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போன சொன்னேன்ல. இந்நேரத்துக்கு வந்து நிக்கிற. நான் என்ன பண்றது? காட்டுக்கு தண்ணி வச்சான்னு போனேன். அது இவ்வளவு நேரம் இழுத்துருச்சு. வரும்போது அப்படியே பம்பு செட்ல குளிச்சிட்டு வந்திருந்தா சாப்பிட்டுட்டு உடனே ஆஸ்பத்திரிக்கு போலாம்ல. குடிக்கலான்னு தான் போனேன். உன் குழம்பு வாசனை மூக்க தொலைச்சிச்சா, சரி வீட்டுக்கு போய் சாப்பாடா போட்டுட்டு அப்புறம் ஒரு குடியில போலான்னு வந்தேன். தப்பா? ஆமா தப்புதான். குளிக்காம உனக்கு யார் சோறு போட போறா? போய் குளிச்சுட்டா போ. அம்மா சாப்பிட்ட அப்புறமே குளிக்கிறேம்மா. போடாங்கற போ. போறேன். அவன் கிடக்குற நீ குடிமா. அப்புறம் டாக்டர் கிட்ட போன உடனே உன் உடம்புக்கு என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு ஒளிவு மறை இல்லாம சொல்லணும். என் பேர புள்ள நல்ல கொழு கொழுன்னு வளர்றதுக்கு டாக்டர் கிட்ட சொல்லி ஏதாவது ஒரு டானிக் மருந்து வாங்கிக்க. என்ன சரியா? சரிங்க அத்தை. அப்புறம் பஸ்ல ஏறும்போது பார்த்து ஏறி இறங்கணும். கூட்டம் இல்லாத பஸ்ஸா பார்த்து போங்க. என்ன ராக்கையக்கா வீட்ல கோழி குழம்பா? மருமகளுக்கு சூப்பெல்லாம் வச்சு கொடுத்துட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. 2 நாளா சரோஜாக்கு ஒரே சளி. அதனாலதான் கோழி அடிச்சு சாறு வச்சிருக்கேன். கண்ணெல்லாம் வச்சு விடாத. நான் ஏன் கண்ணு வைக்க போறேன்? ஆமா இப்ப எதுக்கு வந்திருக்க? வீட்ல விருந்தாளிங்க வந்திருக்காங்க. காப்பி போடலான்னா காப்பி தூள் இல்ல, அதான் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். காலையில தானே ஒரு சொம்பு பால் வாங்கிட்டு போனேன். இப்ப என்னமோ காப்பி பொடி வேணுங்கிற? இல்லக்கா. கிணத்து கூட. என்ன சரோஜா, உன் மாமியார் உள்ளூர் தர்மாஸ்பத்திரி விட்டுட்டு வெளியூர் பிரைவேட் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறான்னு ஊரே பெருமையா பேசிட்டு இருக்கு. அதாங்க பயமா இருக்கு. என்ன பயம்? ஏற்கனவே நீ போயிட்டு வந்த ஆஸ்பத்திரி தானே. தேவையில்லாம நீயே மனசை போட்டு குழப்பிக்கிற. அது இல்லக்கா, இவ்ளோ காசு பணம் செலவு பண்றாங்க. அவங்க ஆசைப்படுற மாதிரி நாளைக்கு ஆம்பளை புள்ள பிறக்கலன்னா அதையே நினைச்சிட்டு இருக்க. இதப்ப
உன் நல்ல மனசுக்கும் எண்ணத்துக்கும் ஆம்பளை பிள்ளைதான் பிறக்கும். தைரியமா இரு. என்னத்துக்கிட்டே அவளை தைரியமா சொல்ற? அதுக்கா டவுனுக்கு போறதுக்கு பயப்படுறா, அத கவலைப்படாத தைரியமா இருன்னு சொன்னேன். ஏன் மருமகளுக்கு நீ தைரியத்தை பத்தி சொல்றியா? வந்த விருந்தாளியில உட்காந்துருப்பாங்க, போய் காப்பி போட்டு கொடு போ. வரக்கா. இது பாரு அத்தா, வரவ போறவெல்லாம் 1000 சொல்லி உன்னை பயமுறுத்துவா. உன் கூட வர்றது என் புள்ள ஆம்பளை சிங்கம். நீ எதுக்கும் பயப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும். திரும்ப. இல்ல நானே பரவாயில்ல, நான் வாரி விடுறேன். தலையை வாரிக்கிட்டு சாப்பிட்டுட்டு சட்டை போட்டு ஆஸ்பத்திரி கிளம்புங்க. சரோஜா, டாக்டர் கூப்பிட்டாங்களாம்மா? ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? எடுத்து வந்திருக்கோம், இந்தாங்க. இதா. டாக்டர் பார்த்துட்டு அப்படியே போயிடாம செக்கப் முடிஞ்சதை என்ன வந்து பார்த்துட்டு போங்க, புரியுதா? சரிங்கம்மா. வா சரோஜா போலாம். பார்த்து மெதுவா. டாக்டர் அம்மா வணக்கம். வணக்கம், வாங்க. பார்த்து உட்காருமா. கரெக்டா வேற வேலைக்கு சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் கரெக்டாமா. பசிக்கிறதுக்கு முன்னாடி நாங்க சாப்பாடு கொடுத்துறோம்ல. அந்த மாதிரி எல்லாம் பண்ண வேண்டாம், பசி எடுக்கும்போது கொடுத்தா போதும். அப்படின்னா சரிம்மா. அப்புறமா குழந்தை சிவப்பா பிறக்கும்னா குங்குமம் கொடுக்க சொல்லி எங்க அம்மா சொல்லுச்சு. நீங்க படிச்ச டாக்டர், நீங்க சொன்னா சரியா இருக்கும். கொடுக்கலாமாம்மா? குழந்தை சிகப்பா பிறக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? பின்ன என்னை மாதிரி கருவாயின பிறந்தா நல்லாவா இருக்கும்? எங்க அம்மா என் மேல கொல்லப்பறியும் வச்சிருக்கு. ஆனா கோவம் வரும்போது கருவாய் தான் திட்டுது. அதனால இந்த புள்ள மாதிரி சிவப்பா ஒரு ஆம்பளை புள்ள பிறந்தா போதும். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு சிகப்பாவே குழந்தை பிறக்கும். சும்மா இருங்க. எனக்கு தெரியும்ல. சரோஜா, அந்த வெயிட் மிஷின்ல கொஞ்சம் இல்லைங்க. பாத்து பாத்து வா. மெதுவா. சரியா டாக்டர்மா? ஸ்ட்ரைட்டா நில்லுங்க. நேரம் நில்லுல. எல்லாம் சரியா இருக்கு, இறங்கிடுங்க. ஏன் கேட்கிறேன்னா, குழந்தை இந்த மாதிரி புசு புசுன்னு பிறக்கணும். இந்த பிள்ளை மாதிரி ஒல்லி குச்சியா பிறக்கக்கூடாது. அதான் சொன்னேன். அப்புறம் அதுக்கு ஏதாவது டானிக் எழுதி கொடுங்க, காடு கல்வி வாங்கி கொடுத்துறேன். சரி, நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்றீங்களா? எதுக்கு? வெயிட் பண்ணுங்க, டாக்டர் தான் சொல்றாங்கல்ல. ஓ செக்கப்பா, அது சரி. நல்லா பாருங்க, என் பையன் ஏதாவது சொன்னா நான் வெளியே இருக்கேன், எனக்கு வந்து சொல்றீங்களா? வரேன்ல, பாருங்கம்மா. வாங்க சரோஜா. எப்படி கரெக்டா டேப்லெட் எல்லாம் சாப்பிட்டு இருக்கீங்களா? படுங்க. குழந்தை நார்மலா இருக்கு. உங்க ஹஸ்பண்ட் உங்களை நல்லா பாத்துக்கிறார் போல இருக்கு. அவர் பேசுறத பார்த்தா ஆண் குழந்தை வேணும்னு ஆசைப்படுற மாதிரி இருக்கு. உங்களுக்கு என்ன குழந்தை வேணும்? நான் ஆசையா சுமக்கிறேன் டாக்டர். அது ஆணா இருந்தா என்ன, பொண்ணா இருந்தா என்ன, ரெண்டும் எனக்கு சம்மதம் தான். குட். அடுத்த மாசம் பிகினிங்லேயே செக்கப்க்கு வந்துருங்க. வாங்க. ஐயா, நாங்க எவ்வளவோ சொல்லியும் கேட்காம உங்க பையனை தேடி போனீங்களே, உங்க பையன் கிடைச்சிட்டாரா? இல்ல உங்க பையனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? கிடைக்கல, என் பையன் கிடைக்கல. ஆனா புது சொந்தம் கிடைச்சிருக்கு. நான் தொலைச்ச என் சொந்தம் கிடைச்சிட்டா. என் பேத்திய நான் பார்த்தேன். 20 வருஷமா என்னை பிரிஞ்சு ஜெயில இருந்த என் பிள்ளை எங்க போனான்னு தெரியல. அது ஒரு பக்கம் வருத்தம் தான். ஆனா என் பேத்தி கிடைச்சிட்டாங்கிற சந்தோஷம் எனக்கு ரெட்டிப்பு சந்தோஷம். என் பையனும் கிடைச்சிட்டா எனக்கு எல்லா சந்தோஷமும் கிடைச்ச மாதிரி. கவலைப்படாதீங்க, உங்க பையன் கண்டிப்பா கிடைச்சிருவார். ஆமா, நீங்க சென்னைக்கு குடி வந்த விஷயம் உங்க பையனுக்கு தெரியும்ல? தெரியும். அப்ப அவர் நிச்சயம் இங்க தான் இருப்பாரு. இனிமே அவர் தேடி அலையவே வேண்டாம். அவர் போட்டோ இருந்தா கொடுங்க, நான் ஆட்டோ ஓட்டுறவன், சிட்டி பூரா சுத்துறவன். அவர் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துட்றேன். என் பிள்ளை என்னை விட்டு ஜெயிலுக்கு போன போது அவனுக்கு வயசு 10. அந்த சமயத்தில் எடுத்த பழைய போட்டோ தான் என்கிட்ட இருக்கு. என் வாழ்க்கையே கண்ணாமூச்சி விளையாட்டு மாதிரி ஆயிப்போச்சே. என் பேத்தி எனக்கு கிடைச்சிட்டா, ஆனா பையன் தொலைஞ்சு போயிட்டானே. ஐயா,
நிச்சயமா உங்க பையன் உங்களை தேடி வருவாரு. நீங்க தைரியமா இருங்க. ஏங்க நீங்க பேசிட்டு இருங்க, நான் டிஃபன் ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன். சரிம்மா. சார் ஒரு நிமிஷம் சார். சரஸ்வதி நகர் எது சார்? இதான் சரஸ்வதி நகர். யார் வீட்டுக்கு இங்க போறோம்? டோர் நம்பர் 11 சரஸ்வதி நகர். பேரு ராஜம். ராஜமா? இவங்க தான் ராஜம். ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல சார். நீங்க யாரு? நான் சரவணா என்டர்பிரைசஸ்ல இருந்து வரேன். சொல்லுங்க. நீங்க மாசி ஸ்ட்ரீட் போட்டிருந்தீங்கல்ல? ஆமாங்க. அதுல உங்களுக்கு குலுக்கல்ல கலர் டிவி விழுந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஆனா நீங்க 2 மாசம் தவணை கட்டணும். அதை கொடுத்துட்டீங்கன்னா டிவியை டெலிவரி பண்ணிட்டு போயிடுவேன். 2 மாச தவணையா? 1500 ரூபாய் ஆகுமே. திடீர்னு கேட்டா என்ன பண்றது சார்? இத பாருங்கம்மா, உங்க அதிர்ஷ்டம் குலுக்கல்ல டிவி விழுந்திருக்கு. இது நீங்க வெளியே வாங்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 ரூபாய் ஜாஸ்தி ஆகும். எங்கேயாவது பக்கத்துல ரெடி பண்ண முடியுமான்னு பாருங்களேம்மா. ஒரு நிமிஷம் இருங்க. என்ன ராஜம், டிஃபன் ரெடி பண்ணிட்டியா? இல்லங்க, இனிமே தான் ரெடி பண்ணணும். நாம சரவணா என்டர்பிரைசஸ்ல மாச சீட்டு போட்டிருந்தோம்ல, அதுக்கு குலுக்கல்ல மாசம் ஏதாவது ஒரு பரிசு கொடுப்பாங்க. இந்த மாச குலுக்கல்ல நமக்கு கலர் டிவி கிடைச்சிருக்கு. அப்படியா? ஆமாங்க. ஆனா நாம 2 மாசமா பணம் கட்டல. அத கட்டினாதான் டிவி தருவாங்களாம். ஆமா, உங்ககிட்ட ஏதாவது பணம் இருக்கா? இல்லையே ராஜம், இருந்த காசை நேத்திக்கு தான் ஆட்டோ எஃப்சி பண்ணேன். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஒன்னும் கவலைப்படாதீங்க, பணம் நான் தர்றேன். ஆமா, எவ்வளவுமா? 1500 ரூபாயா? 1500 ரூபாயா? வேண்டாம் ஐயா. நான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்ன போதெல்லாம் நீங்க எவ்வளவோ உதவி பண்ணிருக்கீங்க. நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்பு உண்மையானா இந்த பணத்தை வாங்கிக்கங்க. அட பிடிங்க சொல்றேன். சரிங்கய்யா, வாங்கிக்கிறேன். ஆனா சும்மா இல்ல, கடனாத்தான் வாங்குவேன். திருப்பி கொடுத்துருவேன். ஏன்னா கடன் அன்பை முறிக்கும். சரி சரி, முதல்ல போய் பணத்தை கொடுத்து டிவியை வாங்கிக்கங்க. சரி, கொடுத்துரு. சரிங்க. கிடைச்சதாமா? சீட்டு புக் வேணும். உங்க வீடு எங்க இருக்கு? பக்கத்து வீடுதான். அங்க வரீங்களா? வாங்க. முன்னாடி போப்பா. சரிங்க சார். உள்ள வச்சிருங்க. வச்சிரறேம்மா. பாத்து எடுத்துட்டு போவா. சரிங்க சார். பாத்து கொண்டு போங்க. இந்தாங்க. ரொம்ப நன்றிமா. நீங்க தொடர்ந்து இதே மாதிரி எங்க கடையில சீட்டு போட்டுக்கிட்டு வந்தா சரி, இந்த மாதிரி பிரைஸ் நிறைய கிடைக்கும். தொடர்ந்து கண்டிப்பா சீட்டு போடுறோம். இந்தாங்கம்மா பில்லு. சரிங்க, ரொம்ப நன்றி தம்பி. வரமா. பாத்து போவா. சரிங்க சார். அறிமுகமாகிய அனுபவமெல்லாம் பொய்முகம் காட்டுதே.